வணக்கம் மக்களே. உலகத்தமிழ் கிறித்துவ இயக்கம் ஒருங்கிணைக்கும் உரையாடுவோம் வாருங்கள் அப்படின்ற தலைப்புல அண்ணன் சீமான் அவர்களோடு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்வு நேற்று திருச்சியில நடந்துச்சுங்க. அந்த நிகழ்வுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பல ஊர்கள்ல இருக்கக்கூடிய திருசபையில இருந்து அருள் தந்தை, அதாவது பாதிரியார்களும் கலந்துக்கிட்டாங்க, கிறித்துவ மக்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுல அண்ணன் சீமான் அவர்களிடம் பல அரசியல் கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த கேள்விகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மதவாத கட்சிகளால ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் பத்தி, அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பத்தி கிறிஸ்துவ மக்களிடத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இதெல்லாமே கேட்டாங்க. இது எல்லாத்துக்குமே அண்ணன் சீமான் அவர்கள் மிக பொறுமையா தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதுல குறிப்பா ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு நபர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன், நான் இப்போ சமீபத்துல கிறிஸ்துவ மதத்தை ஏத்துக்கிட்டேன், இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்றதுனால எனக்கு இருந்த இடஒதுக்கீடை இப்ப கிறிஸ்துவ மதத்துக்கு நான் மாறிட்டேன்னு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப பிசி கேட்டகரிக்கு வந்துடுறேன். அதாவது இத்தனை ஆண்டு காலமா என் மூதாதையர்ல இருந்து நான் இழிசாதின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பொதுவான குளத்துல குளிக்க முடியாது, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க முடியாது, ஒரு சாலையில நடந்து போக முடியாது, என்னுடைய கல்வி வேலை எல்லாமே பறிக்கப்பட்டது. எதன் அடிப்படையில இது எல்லாமே என்கிட்ட இருந்து பறிச்சாங்களோ அதன் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதுதான் இந்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு இப்ப நான் கிறிஸ்துவ மதத்தை ஏத்துக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு இல்லைன்னு சொன்னா இது நியாயமா? நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எனக்கு இதற்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. அதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் நம் தமிழ்நாட்டில் சாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் எண்ணிக்கைக்கு ஏற்ப சரியான பங்கீடு அளிக்கப்படும் அப்படின்னு மிக தெளிவான பதில கொடுத்திருந்தாருங்க. இப்படி அரசியல் ரீதியாவும் கேள்வி கேட்டிருந்தாங்க, பைபிள் ரீதியாவும் சில பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தர் பிரச்சனை பண்ணணும்னே பைபிள் ரீதியா ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இயேசு இறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ மதமே உருவாச்சு, தோன்றுச்சுன்னு இருப்பாரு. அந்த விஷயத்த எடுத்து வச்சுட்டு நீங்க எப்படி சொல்வீங்க, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவ மதம் தோன்றுச்சு அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் ஏத்துக்கல. அவர் தொடர்ந்து அந்த விஷயத்த பிரச்சனை பண்ணணும்னே பேசிக்கிட்டே இருந்தாரு. பிறகு பாதிரியாரே அதற்கான விளக்கத்தை கொடுக்குறாரு. பைபிள்லே இந்த விஷயம் இருக்கு, இயேசு போதிச்சாரு, ஆனா சீடர்கள் தான் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குனாங்க அப்படின்றது பைபிள்லே இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அமைதியானாருங்க. இப்போ இவர் எதற்காக இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டார், யார் அனுப்பியிருப்பா அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ங்க. இந்த நிகழ்வுல அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை பார்த்து சில கேள்விகளை அன்போடு உரிமையா கேட்டிருப்பாருங்க. அதாவது எதன் அடிப்படையில நீங்க தொடர்ந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறீங்க? அவங்க அச்சுறுத்துற ஒரு விஷயம் என்னது, நீங்கள் சிறுபான்மை, நீங்க எங்களுக்கு வாக்களிச்சாதான் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும், எங்களுக்கு வாக்களிக்காம நீங்க யாருக்கு வாக்களிச்சாலும் பாஜக வந்தா அவ்வளவுதான், மதவாத அரசியல் பண்ணுவாங்க, அப்புறம் நீங்க இல்லாம போயிடுவீங்கன்னு பயம்படுத்துற ஒரே காரணத்துக்காக நீங்க தொடர்ந்து அவங்களுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்னைக்காவது நீங்க சிறுபான்மை தானேன்னு என்னைக்காவது திமுக அரசை பார்த்து கேட்டிருக்கீங்களா? அவங்க குடும்பம் தாங்க சிறுபான்மை, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, உங்களை சிறுபான்மைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஹிந்துன்ற கேட்டகரியில நாங்க இருக்கோம், எங்க கட்சியில 90% ஹிந்து இருக்காங்கன்னு அவங்க தான் மதவாத அரசியல் பண்றாங்க. மதவாத அரசியல் தமிழ்நாட்டுல பண்றதே திமுக தான். ஆனா அந்த திமுகவுக்கு நீங்க தொடர்ந்து வாக்களிச்சிட்டு இருக்கீங்க. அரசே இங்க சாராயம் விற்கிறாங்க, மலையை உடைச்சி விற்கிறாங்க, ஆற்று மணலை திருடி விற்கிறாங்க, இப்படி எல்லா தப்பு தண்டனையும் செய்யக்கூடிய அந்த திமுகவுக்கு தொடர்ந்து வாக்களிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நியாயமா ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாருங்க. மேலும் இயேசு என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அநீதியை எதிர்க்க புரட்சி தீ பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்னு அவர் சொன்னாரு. அந்த பற்ற வச்ச அந்த தீய நீங்க அணைக்கிறீங்க, அந்த பற்ற வச்ச தீ அணையாம இருக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்டு ஓடுறேன், என்ன தூக்கி நீங்க ரோட்ல போட்டீங்க அப்படின்னு அவர் உரிமையோடு உணர்ச்சி பூர்வமா கேட்டிருந்தாருங்க. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க, நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டுறேன், இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது இங்க என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை, உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனதை தவிர அவன் சாதிச்சதா இருக்க? இஸ்லாம் நீ சிறுபான்மை, கிறிஸ்தவன் நீ சிறுபான்மைன்னு சொல்றது யாரு? ஐயா ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு? நீங்க என்ன கேட்கணும், நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும். இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா யாராவது கேட்டீங்களா? நீங்க இந்த மதவாத எதிர்ப்புங்கிறத நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இங்க திமுகவே ஒரு பெரிய மதவாத கட்சி என்பதை நீங்க அறியாது திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார, இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா? எதனால விட்டீங்க? உங்க ஜபத்தால, உங்க தொழுகையால, உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடையை
காசாக்கிட்டு போறான். கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விக்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுக்க துடிக்கிறவனை ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம். இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு அது இதுன்னு பேசிக்க கூடாது. இது போர், இது போர். இறை மக்கள் ஏக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மறுமலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். செய்ய தவறிட்டீங்க. அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் சொல்லல, இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள். அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிக்கிட்டு ஓடுகிற மகன் நான். அடுத்ததா இஸ்லாமிய மக்களை பார்த்து என்ன கேட்டிருந்தாருன்னா, அநீதியை கண்டு உண்மையா எதிர்க்கிறவனே உண்மையான ஜிகாத் அப்படின்னு அபிகள் நாயகர் சொல்லியிருக்காரு. அதன் வழி நான் நடக்கிறேன், துணிஞ்சு இருக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, அநீதிக்கு வலுவூற்றுவதமா அவங்களுக்கு வாக்களிக்கிறீங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அவர் மிக தெளிவான ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சிருக்காரு. இந்த நிகழ்வோடைய முழு காணொலி தாய் தமிழ் அபிஷியல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருக்குங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்க. உங்களுடைய கிறிஸ்துவ முஸ்லிம் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு போய் சென்றடையணும். அப்பதான் உண்மையான அரசியல், நமக்கான அரசியல் யார் பண்றா, இந்த தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் செய்யக்கூடிய அரசியல் யார் செய்யறான்றது மக்களுக்கு தெரிய வரும். ஆனால் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா ஜூனியர் விகடன் செஞ்ச இழிவான செயல் என்னன்றத பார்ப்போம். சீமான் அவர்களை தொடர்ந்து தனி மனித தாக்குதல் செஞ்சிட்டு இருக்காங்க ஜூனியர் விகடன் பத்திரிகை. அதாவது இந்தியாவுடைய 4வது தூணா இருக்கிறது யாருன்னா பத்திரிகை சமூகம். அந்த பத்திரிகை சமூகத்துல இருந்துகிட்டு பத்திரிகை தர்மத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இழிவா அவதூறுகளை செஞ்சிட்டு இருக்கீங்களே, எப்படி? இப்படிதாங்க ஃபியூ மந்த்ஸ் பேக் இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை சினிமா ரீதியா போய் சந்திச்சாருங்க. அதற்கு ஜூனியர் விகடன் முதல் அட்டை படத்துல அண்ணன் சீமான் அவர்களுக்கு RSS உடைய யூனிஃபார்மை போட்டு விட்டு RSS ஏஜென்ட், பிஜேபியோட பி டீம் அப்படி எல்லாம் வந்து விமர்சனம் செஞ்சு போட்டிருந்தாங்க. இப்படி போய் வெறும் சந்திச்சதுக்கே சங்கினா, அதே ரஜினி அவர்களை வச்சு திமுக குடும்பமே தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூலி படம் வரைக்கும். கூலி படம் ப்ரமோஷனுக்கு ஒரே ஸ்டேஜ்ல இருந்து ஷேர் பண்றாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப நீங்க உடனே திமுகவுக்கு வந்து அந்த RSS யூனிஃபார்ம் போட்டு பிஜேபியோடைய கைகூலின்னு போட முடியுமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? ஏன் அம்மையார் கனிமொழி அவர்கள் பிஜேபி நடத்திய ஆபரேஷன் சிந்தூரை நியாயப்படுத்துறதுக்கு உலகம் முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு RSS யூனிஃபார்ம் போட்டு விடுவீங்களா? அதே மாதிரி இப்ப சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்களை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, புகாஹா தலைவர் அப்படின்னு அவருடைய சிரிப்பை நீங்க வந்து சித்தரிக்கிறீங்க. அண்ணன் சீமான நீங்க சீமான் அப்படின்னு மென்ஷன் கூட பண்ண மாட்டீங்க, பேர் கூட போட மாட்டீங்க. என்னங்க இது? இப்படியா ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க விமர்சிப்பீங்க? அப்படின்னா திமுக தலைவரை வந்துட்டு நீங்க துண்டுச்சீட்டு முதல்வர்னு நீங்க விமர்சிப்பீங்களா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? ஏன் இப்ப சமீபத்துலங்க, அதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்களிடம் ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி கம்யூனிசம் கட்சி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, சாதி மாறி காதல் திருமணம் பண்றீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்துல வந்து நீங்க பண்ணிக்கோங்க, பாதுகாப்பா உங்களுக்கு நாங்க பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாஜகவும் அறிவிப்பு கொடுக்குறாங்க, எங்களுடைய அலுவலகத்திலேயே நீங்க வந்து காதல் திருமணம் பண்ணிக்கலாம், சாதி மாறி நீங்க கல்யாணம் பண்றதா இருந்தா பாதுகாப்பு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அந்த சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாதியை வச்சு அரசியல் பண்றதே ஃபர்ஸ்ட் தப்பு. அதாவது நீங்க தானா நீங்க ஃப்ரீயா விட்டாலே அந்த பிள்ளைங்க பாட்டுக்கு லவ் பண்றாங்களா, கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்க பாட்டு சந்தோஷமா வாழ்ந்து போவாங்க. நீங்க கல்ல தூக்கி எரிக்கிறதுனாலதான் அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க ஏதோ ஒரு பூகம்பம் நடக்குதுன்னு சாதியை நீங்க தான் உருவாக்குறீங்க, அந்த பிழிவை நீங்க தான் ஏற்படுத்துறீங்க. அதனால இந்த கட்சிக்காரங்க சாதி அப்படின்னு ஒண்ணு கண்டுக்காம இருந்தாலே சந்தோஷம், அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுங்க. இப்ப வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்கு, இவங்க சாதி அரசியல் பண்றதுனாலதான். அப்ப இவ்வளவு பேசுறாங்களே, இப்போ ஒரு ஹிந்து பையனுக்கும் ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கோ இல்ல ஒரு முஸ்லீம் பையனுக்கு ஹிந்து பொண்ணையோ கல்யாணம் பண்ணி வைக்குமா இந்த பாஜக அரசு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாருங்க. நியாயமான கேள்வியா? இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டதை ஜூனியர் விகடன் எப்படி மாத்திட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் இடையே சண்டை மூட்டுற விதமா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்ச பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகையில வச்சுட்டாங்க. அதாவது யாரை பார்த்து இப்படி சொல்றாங்க பாருங்க, சாதி மதம் பார்க்காம எல்லா சமூகத்தினரையும் தமிழராக ஒருங்கிணைத்து அரசியல் செஞ்சு 8% வாக்கெடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரா இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை இப்படி விமர்சனம் செஞ்சா தனக்கு TRP ஏறுன்ற ஒரே சுயநலத்துக்காக இந்த மாதிரி தப்பா சித்தரிக்கிறாங்க.
அதாவது இங்க அரசே சாராயத்தை விக்கிறாங்க, நீர்நிலைகள் எல்லாத்தையுமே குப்பையை போட்டு மூடுறாங்க, ஒரு பக்கம் மலையை உடைச்சு விக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆற்று மணலை திருடி விக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எதிர்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைனாலும் இதை எல்லாத்தையும் எதிர்த்து கேட்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை இப்படி தப்பா சித்தரிக்கிறத இதோட நிறுத்திக்கோங்க.